ஹாய் வெல்கம் டு மை சேனல். ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் போட்டுட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கான ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நேற்று நைட்டு ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், யாராச்சும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணி உங்கள் ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷன் ஜூலை 2024 ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் ஆர் டிக்ளேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூன் 2024 எக்ஸாமினேஷனை கிளிக் பண்ணி கெட் ரிசல்ட்ஸ்னு கொடுங்க. கெட் ரிசல்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகும். தேவைப்படுறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அசைன்மெண்ட்ஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூனிவர்சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால அசைன்மெண்ட்ஸ் வந்து வெப்சைட்டில் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. சில டெலிகிராம் குரூப்பில் அசைன்மெண்ட் கொஷின்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் எழுதிட்டிங்கன்னா வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அசைன்மெண்ட் கொஷின் போடுறதுக்கு இன்னும் 10 days வந்து டிலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வெப்சைட்டில் கொஷின்ஸ்லாம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர் 2025க்கான அட்மிஷன் வந்து இன்னையிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சூன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் நியர்பை ரீஜனல் ஆஃபீஸ் போயிட்டு கூட அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷனும் கிடைக்கும். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருக்காங்க. என்னென்ன கோர்ஸ் இருக்குது, என்ன பேட்டர்னில் இருக்குது, ப்ரோக்ராம் கோட் என்ன, ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ ஃபீஸ், செகண்ட் இயருக்கு எவ்வளோ ஃபீஸ், என்ன மீடியமில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்துடலாம். MBA, MA ஹிஸ்ட்ரி, MA பொலிட்டிக்கல் சயின்ஸ், MA இங்கிலீஷ், MSW, MA கிரிமினாலஜி, MSc சைக்காலஜி, MA சோஷியாலஜி, MA தமிழ், MCOM, MSc மேத்தமெட்டிக்ஸ் இவ்வளோ தான் வந்து பிஜியில் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் யூஜியில் பார்த்தீங்கன்னா BA இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி, BA தமிழ், BCom, BBA, BSc மேத்தமெட்டிக்ஸ், BCA லேட்டரல் என்ட்ரி. ஸோ இவ்வளோ தான் ஆஃபர் பண்ணுறாங்க. கேலண்டர் இயர் அட்மிஷனில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ப்ரோக்ராம் எதுவுமே ஆஃபர் பண்ண மாட்டாங்க. அகாடமிக் செஷனில் மட்டும்தான் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு வொகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வொகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம், சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோர்ஸுக்குமே வந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக டெமோ வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.